பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழா களைகட்டியுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை அடுத்த வேடியப்பனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாச்சலா மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து மற்றும் போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து பள்ளி சிறுவர்கள் சிலம்பம் சுற்றியும் மல்லர் கம்பம் ஏறியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா கொண்டாடினர். பின்னர் பொங்கல் பானையை சுற்றி பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான மாணவிகள் சிலம்பம், சுருள்வாள் வீச்சு உள்ளிட்டவைகளை நிகழ்த்தி காட்டினர். சேலம் அயோத்தியாபட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் காளை மாடுகளை அலங்கரித்து கல்லூரிக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து மாடுகளை அழகுபடுத்தி வர்ணம் பூசி மாலையிட்டு வணங்கினர். மாணவர்களை மாடுகளை கல்லூரிக்குள் ஓடவிட்டு அடக்கினர். சென்னை கொரட்டூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாணவிகள் நடனமாடி பொங்கல் வைத்து தமிழ் பண்பாட்டை போற்றும் வகையில் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சை மருதுபாண்டியர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வண்ண கோலமிட்டு கரும்பால் தோரணம் கட்டி நடுவில் பொங்கல் பானை வைத்து மாணவிகள் பொங்கலிட்டனர். தொடர்ந்து கிராமிய பாடலுக்கு கும்மியாட்டம் ஆடி மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் வைத்தல், புள்ளிக்கோலும், கரும்பு புடைத்தல், உரியடித்தல், இளவட்டக்கல், வடமிழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தமிழர்களின் மரபு சார்ந்த தொன்மைகளை விளக்கும் போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். வேலூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மதம், மொழி, இன பாகுபாடின்றி மாணவிகள் பொங்கலை கொண்டாடினர். உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் கும்மியாட்டம், கரகாட்டம், கோலாட்டம் மற்றும் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி மாணவிகள் அசத்தினர். கோவை வால்பாறை அரசு கலைக்கல்லூரி சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுகளும் தனித்தனியாக கரும்புகள் கட்டப்பட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு மாணவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதற்காக ஒவ்வொரு துறைகளின் சார்பாக குடில்கள் அமைக்கப்பட்டு மாவிலை தோரணம் உள்ளிட்டவை கட்டப்பட்டு கல்லூரி வளாகத்தில் முருகன் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது.
கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவினை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த பொங்கல் விழாவில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்கள், அலுவலர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பாக சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் பகுதியில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். 7 துறைகளில் பயின்று வரும் மாணவர்கள் தங்களுடைய துறைகளின் சார்பில் தனித்தனியாக பொங்கல் வைத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவனத்தில் பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மேளதாளம் முழங்க மாணவ மாணவிகள் ஆடி பாடியும் கும்மியடித்தும் உரியடித்தும் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மண்பானைகள் வைத்து கரும்புகள் ஊன்றி வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் பொங்கி பொங்கலை கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன வளாகத்தில் பொங்கல் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அங்கோலா, பூட்டான், பிரான்ஸ், உகாண்டா, டோகோ, நேபாளம், நைஜீரியா, இலங்கை, சிரியா, சூடான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அரசு கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் பாரம்பரிய கலாச்சார உடைகளை அணிந்து வண்ண கோலமிட்டு கரும்பு, மஞ்சள் நட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு சர்க்கரை பொங்கலை வைத்தனர்.